அதைத்தானே அவர் கண்ணதாசன் சொன்னார், பணம் ஆபத்துடான்னார். சொந்த அண்ணன் ஏஎல் சீனிவாசன் ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்க கையில் பணம் இல்லை, பிள்ளைகள் 13 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் அப்போ. ஏஎல் சீனிவாசன் பெரிய பணக்கார பட தயாரிப்பாளர். வீட்டில் போய் ஒரு பெல் அடிச்சிருக்காரு, வந்து என்னடா தம்பின்னு இருக்காரு, பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா நானே சங்கடப்படுறேன்னு இருக்கான் அந்த ஆள். அப்போ தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்தில் பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் போட்ட பின்பமே வருந்தவில்லையே தாயடா, வருந்தவில்லையே தாயடா. அதுதான் கவிஞர். இவர் ரொம்ப குழந்தை உள்ளம். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு படத்தயாரிப்பாளர் கவிஞர்கிட்ட கொண்டு ஒரு 10,000 கொடுத்துட்டு போறாரு படம் எடுக்கணும்னு. இவர் உடனே பணத்தை எடுத்துட்டு அண்ணன் வீட்டில் போய் பெல் அடிக்கிறாரு. சங்கடப்படுறேன்னு சொன்னேன், ஒரு 5,000 வச்சுக்கோன்றாரு. கிண்டல் பண்றதுக்குல உண்மையில அவர் மனசு அண்ணன் பணம் இவர் நம்புறாரு, அவர் பொய் சொல்றாரு. ஆனா கண்ணதாசன் என்ன சொன்னாரு, உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். எவன் இல்லாதவனும் அங்கதான் கடவுள் வருவான். ஏன்னா கடவுள் மோசமான இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருந்தால் அவருக்கு தெரியும் இவன்லாம். பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடி உந்தன் சொல்லுக்கு விலையாகுமே, மகனே உன் தோளுக்குள் புவி